ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷலாக மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். ரொம்பவும் ஈஸியாக சுலபமான முறையில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டு விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு இல்லைனா டம்ளர் எது வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கப்பு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைனாக சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான கடலை மாவாக சூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அதில் கப்பி நிறைய இருக்கும், அதனால் இது மாதிரி சல்லடை வச்சு நல்லா ஃபைனாக சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கடலை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்லில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா சலிச்சாச்சு. இந்த கப்பியை வெளியில் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மைசூர் பாக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீட்டில் கேக் டின் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா மைசூர் பாக்கு ரெடியானதுக்கப்புறமா எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் 1 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் போல் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் கடலை மாவு அளந்தமோ அதே கப்பால் தான் எல்லா அளவுகளும் எடுக்கணும். இப்போது நெய் நல்லா உருக்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து நம்ம கடலை மாவில் சேர்த்துட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு அளவு எதுவும் கிடையாது. இதில் பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. மீதி இருக்க எண்ணெயை நம்ம மைசூர் பாக்கு பண்ணும்போது கலந்துக்கலாம். நம்ம இந்த கடலை மாவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக இந்த எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கப்புறமா மைசூர் பாக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், மைசூர் பாக்கை நல்லா கலந்து விட்டாச்சு. இது போல் கட்டி இல்லாத மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனை சூடுபடுத்திட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கடலை மாவு அளந்த அதே கப்பால் தான் நான் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். கூடவே அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரையிலும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பாகுப்பதம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் இது மாதிரி ஒட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன கம்பி பதம் வருது இல்லையா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பை முழுமையாக குறைச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை பாகோட கடலை மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்க எண்ணெயிலேருந்து பாதி அளவு எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 1 கப் எண்ணெயும் 1/2 கப் அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கோம். நீங்கள் முழுசாக நெய் கூட சேர்த்து பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்க எல்லா எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. முதல்ல பாதி எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது மாவு நல்லா வெந்து வரும். கடலை மாவும் பச்சை வாசனை இருக்காது. இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மைசூர் பாக்கு நமக்கு செட் ஆகிடும். இது மாதிரி நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் இதை சேர்த்துடலாம். உங்ககிட்ட கேக் டின்னு பட்டர் ஷீட் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு ஸ்பூன் இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு லெவல் படுத்திக்கோங்க. நல்லா ஈவனாக வர மாதிரி லெவல் படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஆறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு மைசூர் பாக்கு நல்லா செட் ஆகி வரும். இது முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் போல ஆயிருக்கு. மைசூர் பாக்கு பாருங்க நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் டின்லேருந்து மைசூர் பாக்க தனியா வெளியில எடுத்துட்டு பிளேட்க்கு மாத்திடலாம். இத வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா, உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல மைசூர் பாக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பேக்கரியில கிடைக்கிற மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நாம மைசூர் பாக்கு ரெடி பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க. நான் இன்னைக்கு 150 கிராம் போல கடலை மாவு எடுத்திருந்தேன். எனக்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு மைசூர் பாக்கு கிடைச்சது. நல்ல மெது மெதுன்னு வாயில வச்ச உடனே கரைஞ்சிடும். வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளி பண்டிகைக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.